கடலூரில் வழக்கத்திற்கு மாறாக பெரும்பாறை வகை பெரிய மீன்கள் டன் கணக்கில் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து மீனவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு கடந்த 2 தினங்களாக பெரும்பாறை எனப்படும் பெரிய வகை மீன்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை கடலூர் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் வலையில் 200 டன் அளவிற்கு இந்த பெரும்பாறை மீன்கள் கிடைத்தது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கிடைத்த மீன்களை முழுமையாக கரைக்கு கொண்டு வர முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். 100க்கும் மேற்பட்ட சிறிய ஃபைபர் படகுகள் நடுக்கடலுக்கு வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டன. அதே சமயம் ஒரு மீன் 8 கிலோ முதல் 80 கிலோ வரையிலான எடையில் வழக்கத்திற்கு மாறாக பல மடங்கு அதிகமாக கிடைத்ததால் மீன்களின் விலை கணிசமாக குறைந்தது. மற்ற நாட்களில் கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்பட்ட பெரும்பாறை மீன்களின் விலை இன்று 100 ரூபாயாக குறைந்தது. இதனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் இந்த மீன்களை வாங்கி சென்றனர். இதுகுறித்து மீனவர்கள் முகுந்தன் மற்றும் முகிலனிடம் பேசினோம். தண்ணியை பொறுத்து இருக்கு. இப்ப தண்ணி தெளிவா இருந்துச்சுன்னா வராது. அதே வண்ட தண்ணியா இருந்துச்சுன்னா மீன் மேல இறைய சாப்பிடும். அப்போ பார்த்து வளைக்கிறது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 10 கடல் எடுத்து டீசல் கடன் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு போவோம். அதுக்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு 3 நாளா கிடைக்கிறதுனால ஒரு பரவாயில்ல. வழக்கமாக இந்த பகுதியில் 10 முதல் 15 டன் மீன்கள் கிடைப்பதே அரிது எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டால் மீன்பிடி தொழில் முழுவதுமாக முடங்கிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அதிக அளவில் மீன்கள் கிடைப்பது மீனவர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. ரஞ்சித், நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.